ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க உளுந்து போண்டா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு நான் உளுந்து ஊற வச்சுருக்கேங்க. 1 மணி நேரம் ஆச்சுங்க. நான் ஊற வச்சு 1 டம்ளர் உளுந்து ஊற வச்சுருக்கேன். கடலப்பருப்பு 1/4 டம்ளருங்க. கடலப்பருப்பும் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. அதே மாதிரி பச்சரிசி ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. அப்போ தான் மொறுமொருன்ட்டு நல்லா இருக்குங்க போண்டா. சரிங்களா? இப்போ நம்ம வந்துட்டு இதை அரைச்சிக்கலாங்க. நம்ம உளுந்து கடலப்பருப்பு தண்ணி வடிச்சிட்டு இதில் போட்டுக்கலாங்க. மிக்சிலேயே இது போட்டுக்கலாங்க. நல்லா சூப்பராக வருங்க. போட்டுட்டு 2 துண்டு இஞ்சி போடலாங்க. பச்சை மிளகா அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 மிளகாய் போடுறேங்க. இது இப்போ நம்ம ஆட்டிட்டு வந்துடலாங்க. பல்ஸில் அடிச்சுட்டுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து தாங்க போடணும். இதேமாரி இன்னொரு தாட்டி போட்டாக்கா கரெக்டாக இருக்குங்க. இது கொஞ்சம் தண்ணி லைட்டாக தெளிக்கலாங்க. ரொம்ப ஊற்றக்கூடாதுங்க. போதுங்க. ஃபஸ்ட்டு இது போட்டு நான் எடுத்து வச்சுட்டுங்க. இப்போ மறுபடியும் போட்டிருக்கேங்க. உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம இதோட உப்பு போட்டால் எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்குங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா நம்மளுக்கு போண்டா வந்து எண்ணெய் ரொம்ப இழுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அளவாக ஊற்றிக்கணுங்க. இந்த பதம் தாங்க. பாருங்கள் எப்படி கையில் ஓட்டல இந்த பதம் தான் அரைக்கணுங்க. இப்போ அரைச்சது போட்டோங்க. இதில் இப்போ என்ன பண்ணலாங்க, வெங்காயம் போட்டுக்கலாங்க. நம்ம பொடியாக அறுத்த வெங்காயம், சீரகம் 1 ஸ்பூன். ஆட்டும் போதே சீரகம் போட்டோம்னா மாவு கசப்பு எடுத்துக்குங்க. நம்ம இப்படி தான் போடணுங்க. மிளகு போட்டுக்கலாங்க. மல்லி, கருவேப்பிலை இதை போட்டுட்டு நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு போட ஆரம்பிக்கலாங்க. நம்ம இப்போ நல்லா எல்லாமே போட்டு கலக்கி வச்சுட்டோங்க. இப்போ சூட ஆரம்பிக்கலாங்க. எண்ணெய் காய்ச்சிட்ருக்குங்க. நம்ம அப்படி தண்ணியை தொட்டுட்டு சின்ன சின்ன போண்டாவாக போட்டுக்கலாங்க. இது உளுந்து போண்டாங்க. சூப்பராக இருக்குங்க. நல்ல பொருன்னு இருக்குங்க. வேகட்டுங்க. பார்க்கலாம். சூப்பராக வெந்துட்டுருக்குங்க. எம்மியாக இருக்குது. இதில் சாம்பார்லேயும் இந்த போண்டாவை போடலாங்க. ரசத்தில் இந்த போண்டா போடலாங்க. மோர் குழம்புலேயும் போடலாங்க. சூப்பராக இருக்குங்க. சாம்பார் சாதம், ரச சாதம், எல்லா வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த போண்டா நல்லா இருக்குங்க. உளுந்து போண்டா நம்ம இப்போ ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது தேங்காய் சட்னி வச்சு கூட சாப்பிட்லாங்க. புளி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாத்துக்குமே இந்த உளுந்து போண்டா சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணுறேங்க.